ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எதையுமே அனலைஸ் பண்ணாமல், இல்லை இந்த மாதிரி ஏன் வந்து திடீர்னு மார்க்கெட் ஏறுது இறங்குது அப்படின்றத வந்து நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். ஸோ இன்டர்னல் பாலிட்டிக்ஸுமே இதில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எதில் பண்ணால் நல்லா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்த்து, ஏன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் ப்ராஃபிட் எடுக்கிறன்றது ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? அது எப்பாவது நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அது ஓகே பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ண நினச்சா நீங்கள் அது பண்ணி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி பண்ணலான்னு தவிர, அதுவே நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அதோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்கள் கையில் பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் நினைக்கும் போது கிடைக்கும். ப்ரெஷரும் இல்லை. ஆனால் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது உங்களுக்கு அதில் ப்ரெஷர், நீங்கள் போட்ட காசை எடுக்கணுமே நினச்சிட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அமௌண்ட் வச்சுருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வேணால் நீங்கள் ட்ரை தான் பண்ணுமே தவிர, ஸோ டோன்ட் கெட் இன் டு ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்.